செம்ம இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன். ஸ்கூல் டேஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாத ஒரு பையன். நீலாம் எதுக்குடா ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லி அந்த ஸ்கூல் பசங்களே சேர்ந்து அவனை மாடியில இருந்து தூக்கி வீசப்பட்ட ஒரு பையன். யாருக்குமே பிடிக்காத அந்த பையன். இவன் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கானே, சுத்தி உள்ளவங்க இவன் என்னத்தை செஞ்சு கிழிக்க போறான்னு நினைச்ச அந்த பையன் இன்னைக்கு வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் மேன். அவரோட லைஃப் ஜேர்னியை பாப்போமா? Hey guys, 100 days 100 shots of goosebumps-ல இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட். பேபால்ல எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ்க்கு அடுத்து சக்சஸ் பண்றாரு. அவர் கார் வாங்கினாலே அதுதான் ஹெட்லைன் நியூஸ். இதை பார்த்த மத்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் செம்ம வெறுப்பு. இவனே சாதாரண டெக் காய், இவனுக்கு ஏன் இவ்வளவு சீனு அப்படின்னு பேபால் கம்பெனியை ஹேக் பண்ணி எலான் மஸ்கே குட் பை சொல்லி வெளில வர அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுட்டாங்க. பேபால் கம்பெனி ஃபெயிலியருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் Zep2 கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. செம்ம பீக்ல போறாரு, மறுபடியும் அதுல ஃபெயிலியர். அவருக்கு சின்ன வயசுலயே ராக்கெட் மேல செம்ம ஆர்வம் இருந்ததால அந்த ராக்கெட்டை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணப்போ மொத்தம் அமெரிக்காவுமே அவரை பார்த்து சிரிச்சது. ஆனா 2006ல ராக்கெட் தயாரிக்கிறாரு. ஆனா அந்த 2006லயே செம்ம ஃபெயிலியர். 2007லயும் ஃபெயிலியர், 2008லயுமே ஃபெயிலியர். 2008ல மறுபடியும் அனுப்புறாரு. அப்ப அவர் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0. இதுல செம்ம ஹிட், மொத்த அமெரிக்காவுமே கை தட்டுது. அண்ட் தென் 2017ல ரீயூசபிள் ராக்கெட்னு லான்ச் பண்ணி அதுல 3 டைம் ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் 4th டைம் செம்ம சக்சஸ். சின்ன வயசுலயே ரிமோட் கார் ஓட்டி அந்த காரை ரோட்ல போனா எப்படி இருக்கும்னு ஸ்டார்ட் பண்ணதுதான். ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணப்போ உலகமே சிரிச்சது. இப்போ வேர்ல்ட் நம்பர் 1 EV கம்பெனி இந்த வேர்ல்ட் இஸ் டெஸ்லா, owned by எலான் மஸ்க். moral of the story, நம்ம இதை பண்ணோம்னா ஊரே நம்மளை பார்த்து சிரிக்குமே, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு அந்த தோல்வியை பார்த்து ஓடாம அது நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணீங்கன்னா no one can stop you. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.